Hi, NCERT Grade 11, Chapter 3, Periodic Classification of Elements, book by question பார்த்துட்டு இருக்கோம். Question number 3.16. Among the second period elements, the actual ionization enthalpies are in the order அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆர்டர் நமக்கு இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும், லெஃப்ட் டு ரைட் நமக்கு அயனைசேஷன் என்தால்பி இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ பார்க்கும்போது லித்தியம், அடுத்து பெரிலியம், அடுத்து போரான், அடுத்து கார்பன், அடுத்து நைட்ரஜன், அடுத்து ஆக்ஸிஜன், அடுத்து ஃப்ளூரின், அடுத்து நியான். ஸோ இந்த ஆர்டர் தான் வரணும். ஆனால் இங்கே நமக்கு பெரிலியம் இங்கே வந்திருக்கு. அதே மாதிரி நைட்ரஜன் நமக்கு இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கு. ரைட்? ஸோ இதுக்கான இந்த எக்ஸப்ஷன்ஸாக இருக்கு இல்லையா, இதுக்கான கொஸ்டின் தான் கீழே கேட்டிருக்காங்க. ரைட்? எங்கே நடந்திருக்குன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ பாருங்கள், பெரிலியம் ஹாஸ் எக்ஸ்பிளைன் வை பெரிலியம் ஹேஸ் ஹையர் டெல்டி எஸ் தென் பி. அப்போ அஸ் யூஷுவல் ட்ரெண்ட் படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகணும், லெஃப்ட் டு ரைட்டில் இன்க்ரீஸ் ஆகும்போது பெரிலியத்தை விட போரானுக்கு தான் நமக்கு என்ன இருக்கணும், அயனைசேஷன் என்தால்பி அதிகமாக இருக்கணும். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ பெரிலியம் பாருங்கள், அட்டாமிக் நம்பர் 4. அப்போ என்ன ஆகும், 1s2 2s2 அப்படின்னு இருக்கும். அண்ட் போரான் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 5. ஸோ என்ன ஆகும் நமக்கு 1s2 2s2 2p1. நீங்கள் கவனிங்க, பெரிலியத்தை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி ஃபில்டு எஸ் சப்செல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பி சப்செல்லில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. ஹாஃப் ஃபில்டும் கிடையாது, கம்ப்ளீட் ஃபில்டும் கிடையாது. அப்போ எதை ரிமூவ் பண்ணுறது ஈஸின்னு பார்த்தீங்கன்னா இந்த பியை ரிமூவ் பண்ணுறது ஈஸி. அப்போ போரானுக்கு நமக்கு கம்மியாக தான் எனர்ஜி செலவாகும். அண்ட் பெரிலியத்துக்கு கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டாலாக இருக்கிறதுனால அதிகமான எனர்ஜி தேவைப்படும். அப்போ அதனால தான் இந்த இடத்துல நமக்கு ஆர்டர் சேஞ்ச் வருது. அடுத்து பாருங்கள், ஆக்சிஜன் ஹேஸ் லோயர் டெல் ஹெச் அயனைசேஷன் என்தால்பி தென் நைட்ரஜன் அண்ட் ஃப்ளூரின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளூரினோட ஏன் கம்மியாக இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? அப்போ லெஃப்ட் டு ரைட்டில் நமக்கு என்ன ஆகும், லெஃப்ட் டு ரைட் அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ். ரைட்? அப்போ ஆக்சிஜன் இங்கே இருக்குது, ஃப்ளூரின் இங்கே இருக்குது. அப்போ லெஃப்ட் டு ரைட் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். காரணம் என்னது, ஃப்ளூரின் ஹேஸ் ஹையர் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். ஸோ அதனால் நமக்கு என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ அதிகமாக தான் இருக்கும். ரைட்? இப்போ நைட்ரஜனை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அப்போ நைட்ரஜனை பார்க்கும்போது நமக்கு என்ன வரும், ஸோ கவனிங்க, நான் இந்த பார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆக்சிஜன் நைட்ரஜன் ரெண்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போ லெஃப்ட் டு ரைட் நமக்கு என்ன ஆகணும், இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ நைட்ரஜனுக்கு அடுத்து தான் ஆக்சிஜன் வருது. அப்போ நைட்ரஜனை விட ஆக்சிஜனுக்கு அதிகமாக இருக்கணும். ஆனால் இங்கே ஆர்டர் பாருங்கள், ஆக்சிஜனுக்கு பிறகு நமக்கு கம்மியாக இருக்குது. ரைட்டா? ஆக்சிஜனுக்கு நமக்கு கம்மியாக இருக்குது. அப்போ அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நைட்ரஜன் வந்து 7. ஸோ அப்போ 1s2 2s2 2p3. ரைட்டா? ஸோ ஆக்சிஜன் 8. என்ன வரும் நமக்கு 1s2 2s2 2p4. ரைட்? ஸோ இப்போ ரெண்டுலேயுமே நமக்கு அயனைசேஷன் எனர்ஜியில் பி ஆர்பிட்டால இருந்து தான் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண போகிறோம். அண்ட் 2 பி ஆர்பிட்டாலையும் பாருங்கள், நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் p3 கான்ஃபிகரேஷன். அப்போ நைட்ரஜனில் நமக்கு என்ன இருக்குது, ஹாஃப் ஃபில்டாக இருக்குது இல்லையா, ஆர்பிட்டால் பிறகு ஹாஃப் ஃபில்டாக இருக்குது. அண்ட் ஆக்சிஜன் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா பார்ஷியலி ஃபில்டாக இருக்குது. ஸோ எது மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும், ஹாஃப் ஃபில்டு இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள். அப்போ இந்த P4லேருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறத விட P3லேருந்து ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். ஸோ அப்போ யாருக்கு எனர்ஜி அதிகமாக கொடுக்கணும், நைட்ரஜனுக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், ஆக்சிஜனோட அயனைசேஷன் என்தால்பி வந்து நைட்ரஜன் விட கம்மியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல அதனால என்ன நமக்கு ஆக்சிஜன் முன்னாடி வந்துடும். ரைட்டாப்பா? ஸோ இதுதான் எக்ஸ்பிளனேஷன். ரைட்? இந்த கொஸ்டினில் கேட்ட ரெண்டுக்குமே ஆன்சர் பண்ணியாச்சு. பெரிலியத்துக்கு வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷனால் வருது. அண்ட் நைட்ரஜனுடைய ஆர்டர் ஏன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஹாஃப் ஃபில்டு பி ஆர்பிட்டால்னால நமக்கு சேஞ்ச் ஆகுது. ரைட்டா? தேங்க்யூ.